மேஷ லக்னக்காரர்களுக்கு 12ஆம் இடம் மற்றும் 9ஆம் ஆதிபத்தியம். வாழ்க்கையில தடையில்லாம பாக்கியம் கிடைக்கணும், சக வயதுள்ள நபர்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் ஜாதகருக்கு கிடைக்கணும்னா இந்த குரு பகவான் நல்லா இருக்கணும். அப்பதான் மேஷ லக்னக்காரருக்கு எல்லாம் கிடைக்கும். குரு பாதிக்கு இருக்கு, குரு நீச வலுவை இழந்திருக்கிறார் அல்லது அவயோகிகளோட வலுவற்று தொடர்பு கொள்கிறார்னா ஜாதகருக்கு சக வயது கிடைக்க நபருக்கு கிடைக்கிறது கிடைக்காது. ஒரு தந்தையினால் ஆதாயம் இல்லாம போயிடும். அது போல வீண் விரயங்களை ஏற்படுத்தும். அதே குரு யோகரா இருந்தார்னா எல்லா சகல விதமான பாக்கியங்களும் ஜாதகருக்கு நிகழ்ந்தேரும். ஒருவேளை 9ஆம் இடத்தோடு அவயோகிகள் தொடர்பே பெற்றிருந்தாலும், ஒருவேளை குரு மிதுனத்திலிருந்து புதனோட தொடர்புல இருந்தாலும் வெளிநாடு தூரதேச அமைவுல யோகம் கொடுக்கும். அப்ப குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மேஷத்தில் பிறந்தவருக்கு பாக்கியத்தை கொடுக்கணும்ன்ற கடமையோ இன்வெஸ்ட்மெண்ட் வீக வணிகங்கள் முதலீடுகளை குறிக்கிற இந்த பாவத்திற்கும் வெளிநாடு தூரதேச அமைவுக்கும் பொறுப்பேற்றுகிறார். இந்த குரு எப்படி இருந்தால் பெரும் அதிர்ஷ்டங்களை கொடுத்து விடுகிறார். சூரிய தொடர்பு, சந்திர தொடர்பு, செவ்வாயோட தொடர்பு, இந்த கிரகங்களுடைய தொடர்பில் இருக்கிறார். சூரியன் 5ஆம் அதிபதி, சந்திரன் 4ஆம் அதிபதி, லக்னாதிபதி செவ்வாய். இந்நிலையில தொடர்பு இணைவு பார்வையை பெற்றிருக்கிறார்னா இந்த குரு விசேஷமான யோக பலனை கொடுக்குது. முதல் தரமான யோகம். மேஷ லக்னக்காரர்களுக்கு குரு தசை வருதுன்னா நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். ஒண்ணு குருவின் ஸ்தான பலத்தை பொறுத்து பெரும் மனிதராக ஆவார், குறைந்த ஸ்தான பலம் என்றால் அவர் இருக்கக்கூடிய இடத்திலாவது பெரிய மனிதராக மாற்றும். இதுதான் விதி. குரு எப்படி இருக்க வேண்டும் மேஷ லக்னத்திற்குன்னா தனித்தும் இருக்கலாம்.